ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னதுன்னா, வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம மொச்சை, கருவாடு, முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இந்த குழம்பு செய்கிறதுல ஒரு மைனஸ் இருக்குங்க. இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா சாப்பாடு ஒரு வாட்டி வடித்தா பத்தாது, நீங்கள் 2 வாட்டி வடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் 200 கிராம்ஸ் அளவு மொச்சை இருக்குது. இது நான் நைட்டு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் நம்ம இதை சமைக்க போகிறோம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மொச்சையை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிச்சு இது மேலே நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ பாருங்கள் கிளியராக இருக்கணும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு விசில் விடணும். நான் 2 விசில் தான் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதுதான் துண்டு கருவாடு. இதை வச்சு தான் நம்ம கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். குக்கர் நான் அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டேன், 2 விசில் ஆகட்டும் அப்படின்ட்டு. இப்போ வாங்க, இங்கே மண் சட்டி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம், அரிசிலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும் எல்லாமே. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு காட்டிடுறேன் பாருங்கள். இது சாம்பார் வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிடணும். இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது நிறைய ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவாடு சாப்பிடாத பசங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 2 துண்டு கருவாடு குழம்புல வச்சு இப்படி வறுத்து நல்லா அதுலேயே அது டிசால்வ் ஆகிடும் அந்த கருவாடு ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, குழம்பு நல்லா மணமாக இருக்கும். கருவாடு இங்கே எடுத்து வைக்கிற பசங்களும் அவங்க எடுத்தே வைக்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்குது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தான் நம்ம எல்லா மசாலா சேர்க்க போகிறோம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கலருக்காக சேர்த்துருக்கோம். நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலரி விட்டுருணும். அப்புறம் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கலரிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அந்த காய்கறியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கிக்கலாம். இப்போது வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நாட்டுக்காயெல்லாம் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் கருணக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. இதில் இந்த காய்கறி எல்லா பக்கமும் இந்த எல்லா மசாலாவும் அப்படியே கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் நேரம் இது தண்ணி விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, காய்கறியில் இருக்கிற தண்ணி கொஞ்சோண்டு அதை விடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மொச்சை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இப்போ தான் சேர்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு. லேசாக தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இதையும் நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் சேர்த்து நம்ம கலரி விட்டுற போகிறோம். இப்போது குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க. நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துருக்கேன். கருவாடு குழம்பு காரம் நல்லா சொல்லுன்ட்டு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த கப் அளவு ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம ஒன்று போல் நல்லா கலரி விட்டுட்டோம். சூப்பராக வதங்கி வந்திருக்கு எல்லாமே காய்கறிலாம். இப்போவே கருவாடு ஸ்மெல் வேறு லெவலில் வருது, வீடு ஃபுல்லாக மணக்குது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 2 கருவாடு பீஸை இதில் போட்டு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதனால வீடே மணக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஷேர் பண்ணிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கிளாஸ் அளவு சுடு தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இல்லையா, அதனால நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறோம். உங்களுடைய கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம். ஏன் அப்படின்னா, மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே கருவாட்டு குழம்பு ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. இப்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம கருவாடை என்ன பண்ணணும் அப்படின்னா,
நான் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வந்து மேரினேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா களி கூட கூழ் கூடலாம் சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நம்ம கருவாடெல்லாம் வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த கருவாடெல்லாம் நம்ம அப்படியே அழகாக அங்கே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வறுத்துட்டு போடுங்களேன், அப்படியே அந்த குழம்பு வந்து இந்த ஜூஸ்லாம் இழுத்துக்கும். அந்த வருத்தம் இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட் அதெல்லாமே வந்து இழுத்துக்கும். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த மாதிரி கருவாடை நீங்கள் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா உப்பு புளிப்பு காரம் இந்த எல்லா டேஸ்ட்டுமே உங்களுக்கு கலந்து இருக்கும் அந்த கருவாடுல. இப்போ நம்ம சூப்பராக வதக்கிட்டோம் இந்த கருவாடை. இப்போ இதை நம்ம குழம்புல போட்டுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேற என்ன ஸ்டைலில் செய்வீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சு நான் போடணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன் அந்த மாதிரி. இப்போ இந்த கருவாடையும் நம்ம நல்லா குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த ஃப்ரை பண்ண டேஸ்ட் எல்லாமே இதில் இறங்கிடணும். இந்த கிரேவியில் வந்து ஃபுல்லாகவே இறங்கிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மனமாக இருக்கும். இப்போது இது வரைக்கும் என் வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கல்ல, இதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஒரு கரண்டி அந்த குழம்பு வந்து நம்ம அந்த மசாலா இருக்குல்ல அதிலலாம் வந்து நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த குழம்புலேயே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குழம்பு. இப்போ இதை வந்து நல்லா சுட சுட சோறு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அமிர்தம்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, உங்களுக்கும் தெரியாது அமிர்தம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே எனக்கு சொல்லுவீங்க அமிர்தம் மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.